இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க கடவுள் பக்தி அதிகம் உள்ளவங்க. அதே மாதிரி மற்றவங்களை உபசரிக்கிறதுலேயும் ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க. பேச்சு திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படித்த அறிவாளிகள் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். இவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு மேலே செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவி, மற்றவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் உதவ மாட்டாங்க. அதே மாதிரி யாராவது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்க, இடையூறு பண்ணாங்க, ஏதாவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கள மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு கவிதை, இலக்கியம் இந்த மாதிரி விஷயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி ரகசியங்களை இவங்களால் காப்பாற்றவே முடியாது. ஒரு விஷயத்தை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோவே, அடுத்த கணமே போய் அடுத்தவங்ககிட்ட அதை வெளிப்படையாக சொல்லி கொடுத்தா அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதனால் நிறைய இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இவங்களுக்கு செல்ல பிராணிகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்கள ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. விஞ்ஞானத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு நிதி சம்பந்தமான வேலை ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்களும் அந்த மாதிரி நிதி சம்பந்தமான வேலையில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. குறிப்பாக மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதி சம்பந்தமான வேலை பெரும்பாலும் அமையும். உங்களுக்கு அந்த மாதிரி வேலை தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம். அதனால் மறக்காமல் இந்த மீனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் மேலே வருவீங்க. அதனால் மறக்காமல் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். கிரக நிலைகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட இந்த காலகட்டத்தில் சுக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல லாபத்தை பெற முடியும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஐபி மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம், ஏதாவது ஒரு பதவி உயர்வு, ஏதாவது ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர் பூமி, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கி விற்கிற வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நிலம் புரோக்கர் வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தின் மூலிமாவும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பண வரத்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கூடுதலான லாபம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது. கூடுதலான உழைப்பு போடுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கடினமான வேலைக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். குடும்பத்திலையும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பாதிபதி செவ்வாய் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருவார். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியை கொடுப்பார். அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பெண்களுக்கு இந்த மீனராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபம் கிடைக்கும், கூடுதலான வருமானம் கிடைக்கும், சேமிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வர முடியும். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மீனராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர முடியும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வாக்கு வன்மையால் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வெளியில் போய் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையும். பழைய பாக்கி இருக்குன்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கு. இந்த நான் வரைக்கும் நம்ம இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் நமக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலையே, நமக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இதுனா வரையிலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த அரசியலில் இருக்கவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை இனி படிப்படியாக மாறும். ஒரு தெளிவு கிடைக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான மதிப்பு பெறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஆசிரியரோட பாராட்டு, சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மீனராசி மாணவர்கள் வருகின்ற வாரத்தில் வர போகிறீங்க. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு இருங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இல்லைன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நிறைவேறும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெறலாம். குடும்ப அதிபதி செவ்வாய் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதியை கொடுப்பார். குடும்பத்துக்கோடு எங்கேயாவது வெளியில் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் சென்று வருவீங்க. ஒரு ஆன்மீக தலங்களோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வருவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு ஹெல்ப்புன்னு போய் நீங்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம். அதே மாதிரி யாருக்காவது உதவி செய்கிறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஆயுதம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ஆயுதங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. செலவுகள் திடீர்னு வரும். அதனால் கொஞ்சம் பதட்டம், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. மனதில் இருந்த அந்த தேவையில்லாத இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னா கூட அதனால் கொஞ்சம் உற்சாகம் குறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொழிலில், வியாபாரத்தில் கூட சற்று விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பேசணும். தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு நீங்கள் விளையாட்டாக பேசிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் எங்கேயாவது பொருள் அனுப்புகிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது. ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பணம் கைமாத்தா வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கு இந்த வாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் டக்குன்னு கொடுக்க முடியாத ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். கொஞ்சம் பேசும்போது வார்த்தையில் நிதானமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் வரலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவுகள் மத்தியில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய
மீனராசி என்பர்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வணங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.